கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேத பாடத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அனாதி நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய அனாதி தீர்மானம் உலக தோற்றத்திற்கு முன்பே தம்முடைய குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் நியமித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் திட்டமே மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தப்பட தம்முடைய குமாரனையே ஏற்படுத்தினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 1 பேதுரு 1:20 நாம் அதை வாசிக்கிறோம். அதாவது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே பாவத்திற்கான பரிகாரத்தை தமது குமாரன் மூலமாக அவர் ஏற்கனவே தீர்மானித்து நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இன்று நாம் சபையில் பார்க்கும் பொழுது இந்த சிலுவை பரிகாரத்தை மாற்றும் பார்க்கும் பொழுது அவர்கள் சிலுவையில் பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த நீதிமானாக்கப்படும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மற்ற பகுதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, போதிக்கப்படவில்லை. ஆகவே அந்த பகுதியிலே சபை இன்னும் விடுதலை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கேட்பதினால் விசுவாசியும், கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ரோமர் 10:14 சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் சபையில் போதிக்கப்படுவதெல்லாம் பாவ மன்னிப்பு, அதன் மூலமாக மரணத்திற்கு முன்பாக நரக ஆக்கினைக்கு தப்பி தேவனோடு இருக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பிரதானப்படுத்துகிறபடினால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு படத்தை காண்பித்து விட்டார்கள். அதாவது தெய்வீக சுகத்தில் வாழ்வது நமது கையில் இல்லை, அது தேவனது கரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லும் சத்தியம், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றால் அங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவராய்னா அந்த பதம் சோசோ என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே நூற்றுக்கணக்கான தடவை இந்த பதம் உபயோகப்படுத்தும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 30-40 தடவை பார்த்தீங்கன்னா சுகமாக்குவதற்கும், பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை பெறுவதற்கும், செழிப்பாய் வாழ்வதற்கும் இந்த சோசோ என்ற பதம் உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதரும் சுகமாய் வாழ தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் விசுவாசித்து சுகத்தை பெறவும் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக தம்மையே மீட்கும் பொருளாக மனுஷனாகிய வந்த தேவ குமாரனையே மீட்கும் பொருளாக வைத்தார். இதற்காகவே நான் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் போதிக்கிற ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படித்து பாருங்க. அப்ப பாருங்க, தேவன் மீட்கும் பொருளாக தம்முடைய குமாரனையே கொடுத்தார். அதேதான் அங்க மார்க் 10ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லும் போது அதான் சொல்றாரு, அநேகரை மீட்கும் பொருளாக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் அல்ல, நாம் வியாதி இல்லாத சுகத்தில் வாழ்வதற்கும் தன்னை மீட்பின் பொருளாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சத்தியம் போதிக்கப்படாதபடியினாலே, சபை அதை கேட்காதபடியினாலே, விசுவாசத்தினால் நீதிமான் பாவங்கள் நீக்கப்பட்டது என்ற ஒரே பகுதியில் நின்று விட்டபடியால் இன்று பாவ மன்னிப்பை விசுவாசிப்பது
சபைக்கு சுலபமாயிட்டு. ஆனா அந்த ரெண்டிலுமே நீங்க பாருங்க, எது எளிது என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஆண்டவர் அவர் ஓய்வு நாளிலே சுகமாக்குவாரா? சுகமாக்கினால் அவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று அவங்க எல்லாம் அங்க காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் அங்க கூரையை பிரித்து சுமந்து கொண்டு வந்து அவனை மேற்கூரையை பிரித்து இறக்குவதை பார்க்கிறோம். இயேசு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே வேதப்பாரெல்லாம் தங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க? இவர் யாரியா பாவத்துக்கு மன்னிக்கிற? இவர் யாரு? தேவன் ஒருவர் தானே மன்னிக்க முடியும் தங்களுக்குள்ள பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, அவள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? 9ஆம் வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? அந்த கேள்விதான் நானும் போடுறேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, வியாதி நீங்கி சுகமாவதா, எது எளிது? இதில் எது பெரிய அற்புதம்? இந்த 2 கேள்வி வைக்கிறேன். என்ன நீங்க நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. எந்த சந்தேகம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க, பாவம் மன்னிக்கப்படுவது பெரிய அற்புதம், வியாதி நீங்குவது சிறிய அற்புதம் என்று சொல்லுவார்கள். அது பெரிய காரியம். ஆனா எது எளியது? அதுதான் ஆண்டவர் அங்க கேட்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிக எளிது, அப்படிதானே? ஆனால் நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், பிரதர் சாம் ரமேஷ், உங்கள் வியாதி நீங்க சுகமானீர்கள் என்று நான் சொன்னா அவருக்கு அதை விசுவாசிப்பதற்கு கடினமாயிருக்கும். ஏன்? பாவம் மன்னிக்கப்பட்டது சாம் ரமேஷ் சொன்னா அவரால் அது சுலபமாக விசுவாசிக்க முடியும். அது ஐம்புலன் உணர்வுனால காண முடியாது. யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது, அப்படித்தானே? ஆனா உன் வியாதி நீங்கி நீ குணமானீர்கள் என்று நான் சொல்லும் பொழுது அத கொஞ்சம் விசுவாசிக்க கடினமா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, பாவம் நீக்கப்பட்டது என்று சொல்லுவது சுலபம். ஆனா அதை விட கடினம். ஏன்னா அதுதான் இன்னைக்கு சபையில இருக்கு. எல்லாருமே ஒரு சிம்பிள் ஆல்டர் கால் பாக்குறோம். ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல நீங்க தனிப்பட்ட முறையிலையும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ என்ன? சிம்பிள் ஃபெய்த், அப்படிதானே? ஒரு சாதாரண எளிய விசுவாசம். அந்த விசுவாசத்தினால வேத வசனத்தை மாத்திரம் சார்ந்து கொண்டு நான் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதியை பெறுகிறோம். ஆவியானவரும் நம் ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். ஆனா சுகம் என்று வரும் பொழுது அது நம்மளால் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. பாவம் நீக்கப்பட்டது கண்களால் பார்க்க முடியாத காரியமாய் இருக்கிறது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கிறது. ஏன்? இட் cannot be challenged. Nobody can see it. என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று எனக்கு இப்ப தெரியுமா? தெரியாது. ஆனா எப்படி எனக்கு தெரியுது? ஐம்புலன் அறிவினால தெரியாது. ஆவியில எனக்கு நல்லாவே தெரியுது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் வந்தது. அந்த சாட்சியை நாம் சொன்னோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாட்சியை நாம் உறுதியோடு சொன்ன பிறகுதான் நமக்கு முழுக்க ஞானஸ்நானமே கொடுத்தாங்க. ஆனா அதே உறுதி ஏன் இதுல வரல? ஏன்? இது வெளி தோற்றத்தில் காணப்படுகிறது. ஆகவே இட் கேன் பி சேலஞ்ச். சுகமாச்சா இல்லையான்னு பிசாசு அப்படி ஒரு டவுட்ட போடுவான். நமக்கு ஒரு 2 கட்டா நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, சரிதான், ஆனா என் கண்ணால பார்க்க முடியலையான்னு. ஐயா, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது நீ கண்ணால பாத்தியா? பரலோகம் போன பிறகுதானே பார்க்க போறேன்றா சில பேரு. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆவியானவர் அந்த நிச்சயத்தை, அதே நிச்சயத்தை தாங்க சுகத்திலையும் தராரு. ஆனா நம்ம இந்த ஐம்புலன் அறிவினால வாழ பழகி விட்டபடினால இன்னும் இந்த 2 கட்டா நிலைமையில இருக்கும். ஆமா, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் என்ன? இவனுடைய நினைவுகள் எல்லாம் சத்திய வசனத்துக்கு ஒத்த நினைவாய் இல்லை. யாரு? இந்த மனிதன்
அதாவது மறுபடியும் பிறந்த விசுவாசி, அவனுடைய நினைவு எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏன்? அது தொடர்ந்து சபையில நூற்றாண்டுகளாக போதிக்கப்படுகிறது, எல்லா சபையிலும். ஆகவே அது திரும்ப திரும்ப எல்லா பக்கத்திலையும் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அதே பரிகாரத்துல, அந்த பரிகார மரணத்தினால நம்ம வியாதியும் நீக்கப்பட்டது என்பது போதிக்கப்படல. அதனால அவன் என்ன சொல்றான்? ஒருவேளை ஆண்டவர் சுகமாக்குவாரு, ஒருவேளை சுகமாக்காம இருப்பாருன்றான். ஆனா உண்மை என்னங்க? சுகமாக்குவாரா, சுகமாக்க மாட்டாரா? சிலரை சுகமாக்குவாரா, சிலரை சுகமாட்டுவாரா? அது அவருடைய சித்தம். இது எல்லாம் பிசாசு சபையில் கொண்டு வந்த உபதேசம். ஆனா சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தை சுமந்தது போலவே வியாதியையும் சிலுவையிலே சுமந்தார். ஒரே பரிகாரத்தினாலே வியாதிக்கு காரணமான பாவத்தையும் வியாதியையும் நீக்கி போட்டார். அது வேதம் சொல்லும் சத்தியம். அப்ப இவங்க விசுவாசிப்பதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தை மன்னித்தார். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அந்த வினாடியில் அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இயேசு பரிகாரமாக மரித்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றார் பாருங்க. நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்றார் பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்தார். ஆனா ஏங்க அவங்க ரட்சிக்கப்படல? ஏங்க அவங்க நரகத்துக்கு போறாங்க? ஏன் அவர்கள் பாவ மன்னிப்பை பெறவில்லை? அவங்க பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டார். அவங்க அதை இருதயத்துல விசுவாசிக்கவில்லை. அதேதான் இங்கேயும். சர்வலோகத்தினுடைய மக்களின் வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஏசாயா 53 4 5 வசனங்கள் அதை தெளிவாய் சொல்லுகிறார். அவர்தாமே அங்க பாடுகள் என்று சொல்லும் பொழுது கொலை, வியாதி, நோயை குறிக்கிறது. அடுத்தது, அவர் நம்முடைய வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். சுமந்து ஏற்றுக்கொண்டார். இது சந்தேகம் இருக்குமானா மத்தேயு 8:17 அதை தெளிவுபடுத்துகிறார் மத்தேயு. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று சொல்லுகிறார். இது என்ன கான்டெக்ட்ல சொல்ல வராரு? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 8:16 சகல வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்குகிறார். அதற்கு காரணம் என்ன என்பதை தான் 8:17 சொல்றாரு. ஏசாயா தீர்க்கன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி? எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். அப்போ எல்லாரும் சுகமானதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்? சிலுவையின் பரிகாரம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் என்னங்க? சிலுவையின் பரிகாரம். எல்லா மனிதர்களும் பாவம் நீங்கி பரலோகம் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒருவரும் நரக ஆக்கினைக்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனையே சிலுவையில் பரிகாரமாக அதற்கு தந்தார், மீட்கும் பொருளாக தந்தார். அப்ப பாருங்க, எவ்வளவு தூரத்திற்கு பாவம் மன்னிக்கப்படுவது முக்கியமோ அவ்வளவு தூரத்திற்கு வியாதி நீங்கி சுகமாய் வாழ்வது முக்கியம் என்று தேவன் கருதினபடினாலதான் அவருடைய ரத்தம் மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அப்படிதானே? நாம் பந்தியிலே பங்கு பெறும் பொழுது அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது எதை காண்பிக்கிறது?
அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது நான் சுகமானதை காண்பிக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானனை என்பதை நினைவு கூறுகிறோம். அந்த பரிகார மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதற்கு தான் பந்தியை நாம் அடிக்கடி அனுசரிக்கிறோம். ஆனா அதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் எப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாழ்கிறோம். வியாதி நீக்கப்பட்டதை பற்றிய அறிவு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி போட்டிருந்தேன். தொடர்ந்து தெய்வ சுகத்தில் வாழ்கிறீர்களா? தொடர்ந்து சுகமாக்கும் ஊழியத்தை செய்கிறீர்களா? இது நம்முடைய பிறப்புரிமை. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்த பாக்கியம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் யார்? கர்த்தரால் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? பாவம், சாபம், வியாதி, மரணத்தில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். சோசோ என்றால் இவை எல்லாமே அடங்கிய பதம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் பாவம் மாத்திரம் நீக்கப்பட்டவர்கள் அல்ல, வியாதியும் நீக்கப்பட்டவர்கள். அப்போ வியாதி நீக்கப்பட்டவர்கள் என்றால் அப்புறம் ஆண்டவர் ஒரு சிலரை குணமாக்குவாரு, ஒரு சிலரை குணமாக்க மாட்டாரு. அவருக்கு சித்தம் இருந்தா செய்வாரு, சித்தம் இல்லைன்னா செய்ய மாட்டாரு. அப்படின்றது பல காரியங்கள். அவர் தான் வியாதியை, இதெல்லாம் எங்க இருந்து வருங்க? ஏற்கனவே நீங்க சுகமானவர்கள், இனி என்ன அவருடைய சித்தத்திற்கு காத்திருக்க வேண்டும்? ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். எப்படி உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தாரோ அவ்வாறே, அங்க பாருங்க ஏசாயா 53:6 அதை சொல்றாரு. 6 ஏற்றுக்கொள்ளுகிறோம், பின்னால 10-11 கூட ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா 4-5 நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அதிகாரத்தில் 4-5 வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதை திரும்பவுமாக மத்தேயு சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 2:24 பேதுருவும் சொல்லுகிறார். ஆனா சபையானது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் சொல்றாங்க, ஜெபிங்க பிரதர், நாங்க ஜெபிக்கிறோம் பிரதர். எதுக்குங்க ஜெபிக்கணும்? ஒரு காரியத்தை பெற்ற பின் ஏற்கனவே தேவையெல்லாம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் பரிகார மரண உயிர்த்தெழுதலிலே பாவம் மன்னிப்பு போல வியாதி நீங்கி சுகமும் அடங்கி உள்ளது. இது வேறு அது வேறு அல்ல. அதனாலதான் அங்க நம்ம மார்க் 2 கூட பார்த்தோம்ல, 2 இணைத்தே ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அவனுக்கு உறுதி வந்த பிறகு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல அவன் நடக்கும் பொழுது சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை பாருங்கள் என்று சொல்கிறார். எப்படி காண்பிக்கிறாரு? அவன் பாவம் நீக்கப்பட்டபடிதான் வியாதி நீங்கி சுகமாக போகிறான். அந்த பாவத்திற்கு காரணமான வியாதிக்கு காரணமான பாவம் நீக்கப்பட்டது. பாவம் என்ற குற்ற உணர்வு இருக்குமானால் வியாதி நீங்கி சுகமாய் வாழ்வது எளிதல்ல. ஏன்? அது நம்மை குற்றப்படுத்துகிறபடினால் அது நம் சுகத்தை பெறுவதை தடை பண்ணும். அதனாலதான் சொல்றாரு, நான் உன் பாவத்தை மன்னித்தேன் என்று அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் சுகத்தை பெறுவதற்கான விசுவாசத்தை பெறுகிறான். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நீங்க எந்தவித சந்தேகமே இல்லாமல் என் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட நீதிமான் என்று விசுவாசித்தீங்கன்னா அங்க வியாதி இருக்க முடியாது. ஏன்? வியாதியை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. வியாதியுடைய ஆத்தர் யாரு? சுகத்தின் ஆத்தர் யாரு? வியாதியுடைய ஆத்தர் சாத்தான், அப்படிதானே? ரோமர் 10:12 சொல்லுகிறது, ஒரு மனிதனின் மீறுதலினால், ஆதாமுடைய மீறுதல், சாத்தானுடைய தூண்டுதல் மூலமாக பாவமும் மரணமும் என்ன, வியாதியும் உலகத்தில் நுழைந்தது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதலினாலே
அவருடைய பரிகார மரணத்தினாலே தேவன் நீதியும் சுகமும், அதன் விளைவாகிய சுகமும் வந்தது. அப்ப பாருங்க, எப்படி பாவம் உலகத்தில் வந்து வியாதியை கொண்டு வந்தது. தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது உலகத்திலே வியாதி கிடையாது. நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 30 சகலம் நன்றதாக இருந்தது, அங்க தீமையே இல்ல. ஆனா 3 அதிகாரத்தில் சத்ரு வந்து ஏவாளை வஞ்சித்து ஆதாம் விழுந்து போன பின்பு வியாதி மரணம் எல்லாம் மனித வாழ்க்கையிலே வந்தது. எல்லா பிசாசின் கிரியைகள் வந்தது. ஆனா அதை நிவாரணம் செய்வதற்கு, அதை நீக்கி போடுவதற்குத்தான் தம்முடைய குமாரனையே அவர் அனுப்புகிறார். ஆனா சபையானது அதில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் நான் சொல்ல வருகிறேன், தொடர்ந்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது, வியாதி தவறி வர நேரிட்டாலும் சுகத்தை பெறுவது, மற்றவர்களை சுகமாக்குவது, இவையெல்லாம் அடிப்படையாக அவருடைய பரிகார மரணத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் போன 2 வாரங்கள் நான் சொன்னேன், அது இலவசம் 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 என்று சொன்னேன். ஏன் இலவசம்? அதற்கான கிரயத்தை வேறொருவர் செலுத்தினார். வேறொருவர் செய்த தவறினாலே பாவம் வந்து, பாவத்தின் மூலம் வியாதி வந்தது. வேறொருவருடைய கீழ்ப்படிதலினாலே தேவ நீதி வந்து தெய்வீக சுகம் நமக்கு வந்தது என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். ரோமர் 5 அதிகாரம் எடுத்து படித்து பாருங்க. அது என்னை சார்ந்தது அல்ல. நான் பாவமானதற்கும் வியாதிப்பட்டதற்கும் காரணம் என்னுடைய பாவம் அல்ல. ஆதாமுக்குள் பிறந்தபடியால் அந்த ஆதாமின் பாவத்தினாலே வியாதி வந்தது. இப்பொழுது இயேசு என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே பாவம் நீக்கப்பட்டு சுகம் வந்தது என்று சத்திய சுவிசேஷம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை பூரணமாக சபையில் போதிக்கவில்லை, ஒரு பகுதியை போதித்தார்கள், பாவ மன்னிப்பை. ஆனால் ரட்சிப்பு என்ற சோசோ என்ற பதத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் போன வாரம் கூட அதை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்க மார்க் 4 அதிகாரத்துல அவரை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லுவதை பார்க்கலாம். 4 அதிகாரத்தை எடுங்க, அங்க 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், மாத்தி சொல்லிட்டேன், 5ஆம் அதிகாரம். அவ என்ன சொல்ற பாருங்க, 27ல சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆனா மூல பதத்தில் என்ன படுது? சோசோ, தொட்டால் நான் சொஸ்தமாவேன். அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவரே என்ன சொல்ற பாருங்க, 34ல அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோசோ, அங்க சொல்றது 2 இடத்துல அதே பதம் தான். சோசோ 2 இடத்துல அதே பதம் யூஸ் பண்ணுவதை பார்க்கலாம், கிரேக்க பதம். ஆனா இங்க ரட்சித்ததுன்னு எதை சொல்றாரு? அவர் சுகமானதை தான் சொல்லுகிறார். அவர் சுகமானதை தான் ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அங்க மார்க்ல கடைசி வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல, மார்க் 6ஆம் அதிகாரத்துல கெனசரேத்து ஊராரை பத்தி சொல்லும் போது யாவரும் சொஸ்தமானார்கள் போட்டிருக்கும். ஆனா பதம் என்ன? சோசோ. யாவரும் சோசோ தான். அப்ப ரட்சிக்கப்பட்டார்கள். சில இடத்துல பதிப்போம், இங்க ஆண்டவர் சொல்ற விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அதே பதம் தான் அங்க மார்க்லயும். நீங்க 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அவர் என்ன சொல்லுவார் பாருங்க. 52ஆம் வசனம், பர்த்திலேமை குருடனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகமாக்கினது உனக்கு கண் பார்வை. அப்ப சேம் பதம்
அப்போ இந்த சோசோ என்ற பதம் இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிகாரத்தினாலே நமக்கு சோசோ ரட்சிக்கப்பட்டோம் என்றால் வெறும் பாவம் மாத்திரம் அல்ல, இட்ஸ் a டோட்டல் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ல எல்லாமே அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது? அவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோமே, அதன் விளைவுகள் எல்லாம், நன்மையான விளைவுகள் எல்லாம். அதுல என்ன இருக்கு பாருங்க, அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவத்தினால் வந்த விளைவுகள் எல்லாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏசாயா 53 அதிகாரம், நான் எடுக்காம அது இருக்க முடியாது, இப்ப எடுத்துறேன். ஏசாயா 53 4, 5, 6 வசனங்களை நேரம் இல்லை, நான் போக வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா எடுத்து கட்டாயம் படிக்க வேண்டிய நிலைமை. பாருங்க, 53 4, 5, 6 மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன சொல்லுது பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகள் தான் நான் கோலே என்று சொன்னேன், அப்படிதானே? அப்படின்னா என்ன? நம்முடைய சிக்னஸ், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மக்கோபி 2 ஹீப்ரூ வேர்ட், பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டது, எபிரேய பதம். அப்போ அததான் மத்தேயு என்ன சொல்றார் பாருங்க. இததான் அவர் கோட் பண்ணி சொல்றார் மத்தேயு 8:17. மத்தேயு 8:17 சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொல்லுகிறார். அப்ப அங்க கிளீனா நோய்களை சுமந்தார் என்றார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆனா ஏன் அந்த எபிரேய பதத்தை சரியாக அவர் புரிந்து அங்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? அடுத்த வசனத்துல பாருங்க, நம்முடைய மீதில் நிமித்தம் அவன் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம், இந்த வார்த்தையை தான் நான் எடுத்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏவான் எப்படி சோசோ பாவங்களை நீக்குகிறதோ, இந்த ஏவான் என்ற பதம் பாவங்களினால் வந்த விளைவுகளையும் சேர்த்து சொல்லு, அதனுடைய தீமையான விளைவுகள். அததான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல சொல்லுவாரு, அக்கிரமங்கள் நாங்க வருது, அக்கிரமங்களின் விளைவுகளையும் சேர்த்து அந்த போக்காடு மேல சுமத்தப்பட்டு அது எடுத்துக்கொண்டு போவதை சொல்லுகிறோம். ஆனா அது தெளிவா எங்க டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும்னா, புலம்பல், எரேமியாவுடைய புலம்பல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அக்கிரமத்தின் விளைவேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை. ஏவான் அதே பதம் தான், 22 அதே தான் சொல்றாரு, அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை. அப்போ அந்த ஒரே அக்கிரமம் என்ற பதத்திலேயே தான் ஏவான், பாவமும் பாவத்திற்கான தண்டனையும் சேர்ந்தே சொல்லப்படுகிறது. அவர் பாவத்தை சுமக்கும் பொழுது பாவத்திற்கான தண்டனையும் சுமந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மை ரட்சிக்கிறார்ல, அதுல இருந்து அவருடைய கீழ்ப்படிதல்னால. அதுக்குதான் ரட்சிப்பு. சோசோ, சோசோ என்ற பதம் எதை குறிக்கிறது? பாவம் நீக்கப்பட்டதையும் அதன் விளைவாகிய நன்மைகள், பரிபூரண நன்மைகள், சகல நன்மைகளையும் குறிக்கிற பதம். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பிரிக்கவே முடியாது. பாவமும் பாவத்தின் விளைவுகளும், பாவம் நீக்கப்பட்ட பாவ மன்னிப்பும் அதன் விளைவுகளும், அதான் சோசோ. அப்ப நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேதத்தில் ரட்சிப்பு 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 என்று வருகிற இடமெல்லாம் வெறும் பாவ மன்னிப்பை சொல்லவில்லை. அதனாலதான் நான் போன வாரம் கூட உங்களுக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அங்க என்ன சொன்ன, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாக்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தை எல்லா இடத்திலும் நீங்க அங்க யாக்கோபு 5:15 பாத்தீங்கன்னா அந்த சோசோ, அதை ரட்சிப்பையும் சொல்லும், பாவ மன்னிப்பையும், அது எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப அது வருவதை நாம் பார்க்கலாம். அங்க நீங்க இது ரொம்ப தெளிவா எங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14க்கு வாங்க. பவுலடிகளார் லிஸ்திராவிலே அங்கு அவர் ஊழியம் செய்யும் பொழுது
அங்க ஒரு பிறவி சப்பானி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்படிதானே? அப்போ அங்க பாருங்க, அவர் என்ன பண்றார்? இஸ்ராயேல் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் சப்பனியாயிருந்து ஒருபோதும் நடாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுறதே கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். என்னங்க சொல்றாரு? அவன் அவன் கால் சுகமாகி எழும்பி நடக்கிறத சொல்றாரா? பாவ நீங்க அதுல எல்லாமே அடங்கி இருக்குங்க. அவனுக்கு சுகமாக்குவதற்கான, சுகம் பெறுவதற்கான விசுவாசம் உண்டு என்று கண்டு சோ ஒரு இடத்துல ரட்சிப்புன்றான், ஒரு இடத்துல சுகம் என்றான். அப்படிதான். நிறைய ஒரு வார்த்தை இல்ல. அந்த எவரு வரான் ஆண்டவர் இடத்துல. அந்த 9ஆம் அதிகாரம் மத்தேயுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என் மகள தொட்டா அவள் ரட்சிக்கப்படுவாள். சுகமாக்கப்படுவாள். அதே இதுல ஆண்டவர் அங்க லூக்கா அதிகாரம் 8:50 சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு. அங்கேயும் உன் மகள் சொஸ்தமாவால் சொல்ல. அது அந்த சேம் சோசோ பதம் தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. நீங்க எடுத்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுத்து படித்து பாருங்க. அப்போ அந்த பதம் சுகமாக்குவதையும் குறிக்கிறபடினால பரிகார மரணத்தில் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது சுகமாக்குதலும் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இத மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டோமானா எதை புரிந்து கொள்கிறோம்? இனி நான் சுகமாவதில்லை, இனி நான் சுகத்தை பெற போவதில்லை. நான் ஏதோ முயற்சித்து விசுவாசித்து அதை பண்ணி இதை பண்ணி சுகத்தை பெற போவதில்லை. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் பரிகார மரணத்தினாலே நான் சுகமாக்கப்பட்டவன். அந்த விசுவாசங்க அந்த வினாடியிலே சுகம் தர. நான் சொன்ன என் வாழ்க்கையில நடந்தது. நான் முத இந்த சத்தியத்திற்கு ஆண்டவர் என் கண்களை திறக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சத்தியத்தை தான் எனக்கு காண்பித்தாரு. என் 3ஆம் வீட்டு பையனுக்கு போய் இந்த சத்தியத்தை புஸ்தகத்துல படித்து கென்னத் புக்கை படித்து அப்படியே ஒப்பிக்கிறேன் கிளிப்பிள்ள மாதிரி. அவன் கேட்கிறான், ஆமாண்ண 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க சொல்றது சரிதான். சங்கீதம் 103:3 நான் அதை தான் அவங்களுக்கு கோட் பண்றேன். 3 சொல்றாரு, அக்கறை பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்கினாருன்னு. 2 சேர்ந்தே தான் போகுது. எங்க பார்த்தாலும் அப்படின்னு அவர் ஏசாயா 53 காமிக்கிறேன், 1 பேதுரு 2:24 காமிக்கிறேன். அப்போ அதை கேட்டு விட்டு ஆமாண்ணா வேதத்துல எல்லாமே 2 தான் சேர்ந்து போகுது. எப்பொழுது என் வியாதி பாவத்தை சுமந்தாரோ அப்பொழுது வியாதியும் என்னை விட்டு நீக்கி விட்டார், என்னை குணமாக்கி விட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினாரோ அப்பொழுதே என் தழும்புகளால் குணமாக்கினார்னு 1 பேதுரு 2:24 சொல்லுது. ஆகவே அதை விசுவாசிக்கிறேன்னு அவன் சொல்றான். நான் ஒரு மனதோடு அதுக்கு அவனோட சேர்ந்து ஜெபித்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில அவன் சுகமாயிட்டான்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரோட போராடுறேன். ஏன் இந்த சத்தியம் இருதயத்துக்குள்ள போல? அதாவது அவனை சுகமாக்கிட்டாரு, என்ன சுகமாக்கல. அதுதான் இப்போ. ஆனா சத்தியம் என்ன? இது என்ன? என் ஐம்பூரண அறிவுனால பிசாசின் பொய்யை நம்பிட்டு அவனை சுகமாக்கிட்டாரு, என்ன ஐயா அவனை என்னைக்கு சுகமாக்கினாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில. அததான் அங்க சொன்னேன். ஆனா என் இருதயத்துல அந்த விசுவாசம் வராதனால அவனை சுகமாக்கிட்டீங்களே என்ன ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? அவனை இவனை என்ன எல்லாரையுமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அவர் பாவத்தை சுமந்து நம்மை ரட்சிக்கும் பொழுது சுகமாக்கி விட்டார். ரட்சிப்பு என்பது சுகமாக்கி விட்டார். ஆனா அது எனக்கு அப்ப கண் திறக்கடல, இருதயத்துல அந்த வெளிச்சம் இல்ல. ஆண்டவரோட சண்டை போட்டு ஜெபம் பண்றேன். ஒன்னும் நடக்கல, பேசாம போய் படுக்கிறேன். ஏன்? இன்னும் 2 நாள்ல சர்ஜரிக்கு போனோம். நான் சர்ஜரிக்கு போக மாட்டேன், நீங்க சுகமாக்குங்க நிக்கிறேன். அங்க எல்லாம் டாக்டர்கிட்ட பிக்ஸ்டு லீவ்ல இருக்கேன். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுகமானதை நான் பார்க்க முடியல ஐம்புலன் உணர்வுனால. ஆனா அவனை சுகமாக்கிட்டீங்கன்னு சொல்றேன், என்ன சுகமாக்கலன்னு சொல்றேன். காரணம் என்ன? இனிதான் சுகம் வரப்போகுது போல ஆண்டவர் அவனை சுகமாக்கினவர் என்ன சுகமாக்கலன்ற. அவர் என்ன சொல்றாரு? டே உன்னையும் அவனையும் 2000 ஆண்டுக்கு முன்னால் நான் சுகமாக்கிட்டேன்டா. அவன் ஏற்றுக்கொண்டான்.
எப்படி இன்னைக்கு எத்தனையோ பேரு சுவிசேஷத்தை விசுவாசிக்காம இருக்காங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்படல, நரக ஆக்கினைக்கு இருக்காங்க. அந்த நரக ஆக்கினிலிருந்து விடுவிக்க அவங்களுக்கும் நமக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையில பரிகாரம். நம்ம விசுவாசித்துட்டோம், அவங்க இன்னும் அதேதான் சுகத்துக்கும். அந்த பையன் விசுவாசித்துட்டான், அவன் சுகத்தை பெற்றுட்டான். நான் விசுவாசிக்கல. ஏன்? அந்த வெளிச்சம் இருதயத்துல வரல. அதை என் மூளை அறிவிலிருந்து அவனுக்கு சொல்றேன். அந்த வெளிப்பாடு ஆவியானவர் என் ஆவியில கொடுக்கல. ஆண்டவரோட சண்டை போடுறேன். அவனை சுகமாக்கிட்டீங்க, என்ன சுகமாக்கலன்னு. அவர் சொல்றாரு, அவனை இவனை எல்லாரையுமே நானு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னைக்கு இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில சுகமாகிட்டேன். விசுவாசித்தவனே பாக்கியவான். அவன் விசுவாசித்தான், நீ விசுவாசிக்கல. சில பேர் விசுவாசிக்காதனால இன்னும் ரட்சிக்கப்படல, பாவத்துல இருக்காங்க, நரகத்துக்கு போறாங்க. ஆனா ஒருவரும் அழிந்து போக கூடாது. 1 யோவான் 3:14 அப்படி சொல்றாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அப்படிதானே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, நம்ம வியாதியில இருக்க கூடாது என்பதற்காக ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பாவமாக வியாதியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பாருங்க. ஆனா நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம் வியாதியோடு இருப்பத. ஆனா அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா, எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவத்தை சுமந்து நீக்கினாரோ அதே அளவுக்கு தம் வியாதியை சுமந்து நீக்கினார் என்று அங்க ஏசாயா தீர்க்கன் சொல்லுவதை பார்க்கிறோம். அத மத்தேயு கன்ஃபார்ம் பண்ணுகிறாரு, பேதுருவும் கன்ஃபார்ம் பண்ணுகிறாரு. ஆனா நமக்கு இந்த போதனை சபையில் தொடர்ந்து போதிக்காதபடினால பாவ மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனா எல்லாருக்குமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவம் மன்னி, அப்படித்தானே சொல்றாரு. 1 யோவான் 2:2 என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை நீக்கும் கிருபாதார பலியாக அவரை நியமித்தார். அப்போ சர்வலோகத்தின் பாவம் வியாதியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே நீக்கப்பட்டது. அந்த சத்தியத்தை, அப்போ இந்த பரிகாரத்தினால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? already we are forgiven, already we are healed, already we are blessed, already we are prosperous. இனி அல்ல. ஆனா அந்த பரிகாரத்தில் என்ன செய்யப்பட்டது என்ற வெளிப்பாடு இல்லாதபடினால என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதை எடுத்து படிச்சிருவாங்க. நீங்க 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவரை என்ன சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 2:4 இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அந்த சோ என்ற பதம் இட்ஸ் a பேக்கேஜ். பாவம் நீக்கப்படுது, பாவம் நீக்கப்பட்டதின் விளைவின் சகல நன்மைகள், வியாதி நீக்கப்படுது, சாபம் நீக்கப்படுது, தரித்திரம் நீக்கப்படுது, சொல்லிக்கொண்டே போகலாம், தோல்வி நீக்கப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே பரிகாரம் செலுத்தப்பட்டது என்ற சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படன. எப்படி பாவம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளானோமோ அதே மாதிரி வியாதி நீக்கப்பட்டு தேவனுடைய சுகத்தில் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 6ஆம் வசனம் பாருங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் அப்ப இந்த மீட்கும் பொருள் உடனே என்ன சொல்லிட்டாங்க? ஐயா அந்த நரக ஆக்கிலிருந்து மீட்கிறது சொல்றாரு வழியே வேற. ஐயா சோசோ என்ற பதம் வெறும் நரக ஆக்கினை நீக்கும் பாவ மன்னிப்பல்ல,
வியாதியிலிருந்து நீக்குகிறதையும் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதுதான் வேதம். அது பாருங்க, கலாத்தியர்ல சொல்லும் பொழுது ரொம்ப கிளீனா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 4ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. அவர், நல்லா பாருங்க, இப்பொழுது இருக்கிற நம்மை, இப்பொழுது இருக்கிற, ஐயா வரப்போகிற உலகத்தை சொல்லல. இவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தது வரப்போகிற உலகத்திற்காக, மரணத்துக்கு அப்புறம் தானு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்கிட்டாங்கன்னா, ஐயா இயேசுவானவர் உனக்கு இப்ப தேவையே இல்ல, மரணத்துக்கு அப்புறம் தான் தேவை. எதுக்கு? மரணத்துக்கு அப்புறம் அங்க பரலோகம் போகணும், நரகத்துக்கு. அதுக்கு தான் தேவை, அதுக்கு தான் பரிகாரம்ட்டாங்க. சுத்தமா ஏமாத்திட்டாங்க. அது ஒண்ணுதானு. அப்போ அன்றாட வாழ்க்கைக்கான தேவைக்கு அவர் பிரயோஜனம் இல்லைன்றாங்க. ஆனா இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அந்த பரிகார மரணத்திலே செலுத்தி முடித்தார். அந்த அறிகிற அறிவினாலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுவாரு, 3ஆம் வசனத்தை சொல்லுவாரு, 4ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? உலகத்தில் உண்டான கேடு என்ன? வியாதி ஒண்ணு. உலகத்தில் உண்டான கேடு வியாதி. பிசாசின் விழுகையினா, பிசாசின் நயவஞ்சகத்தினால், பாவத்தில் ஈடுபட்ட ஆதாமினால வந்த கேடுதான் வியாதி. ரோமர் 5:12 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நாம் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இதிலிருந்து நாம் விடுவிக்கும்படி, ஐயா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன வியாதி ஒண்ணாத ஈவில், பொல்லாதது, அதிலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஐயா பாவம் தான் எல்லாவற்றையும், வியாதிக்கு காரணம் பாவம், சாபத்திற்கு காரணம் பாவம், சாபத்தின் பட்டியலில் உள்ள தரித்திரத்துக்கு காரணம் பாவம். அவர் பாவத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்த மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, வரப்போகிற உலகத்தில் அவரோடு பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நம்ம எங்க மாத்தி வச்சிருக்காரு? இப்போ இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம, அப்படின்னு நாங்க பரலோகத்தில் இப்பொழுதே நாம் இருக்கிறோம். பரலோகம் நமக்குள்ள, நாம் பரலோகத்தில் இருக்கோம். அப்போ அந்த சுகத்துல அங்க போய் வாழ்றது இல்ல, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படிதான் பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பவுலடிகளார் இங்கு சொல்லுகிறார். இதேதான் அப்போஸ்தலர் 3:26 பாருங்க, அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3:26 கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்வதை பார்க்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து, வெறும் பாவம் இல்லைங்க, பாவம் இல்லை, எல்லா பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பி உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 1:3 அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுவாரு, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். அப்போ பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்றால் வியாதிக்கு காரணமான பாவம் நீக்கப்பட்டது. அவர் வெறும் பாவத்திற்கு மாத்திரம் அல்ல, வியாதிக்கும் பரிகாரமாக சிலுவையிலே முடித்தார். இந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால், என் பாவத்தை மாத்திரம் அல்ல, என் வியாதிக்கும் பரிகாரமாக சிலுவையில் அவர் மரித்தார். சிலுவையிலே பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்பட்டது போல என் வியாதிக்கும் பரிகாரம் அங்க முடிந்தது. ரெண்டுக்குமே பரிகாரம் சிலுவை தான். சிலுவை தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலதான். அப்போ இட்ஸ் வெரி வெரி கிளியர். அந்த சத்தியத்தை நாம் அறிந்தோமானால் அனுதினமும் வியாதி இல்லாத சுகத்தில் வாழ்வது நிச்சயம். ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது நடந்து முடிந்தது. இனி சுகமாக்குவாரா? சுகமாக்குவது அவர் சித்தமா
அதற்கு நான் தகுதியா? அந்த எந்த கேள்விக்குமே இடம் இல்ல. நான் பொறக்கறக்கு முன்னாடிங்க. நீங்க பொறக்கறக்கு முன்னாடி உங்கள எப்படி பாவங்களை நீக்கி ரட்சித்தாரோ, அப்படி வியாதி நீக்கி உங்கள ரட்சித்துட்டாரு. அதனால இந்த கேள்வியே இல்ல. இவன் சொல்றான்ல, ஒருத்தர சுகமாக்குவாரு, 2 பேர சுகமா அந்த கேள்வியே இல்ல. எல்லாருக்கும் பரிகாரம். எல்லாருக்கும் உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷருக்கும், ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை மனுஷருக்கும் பரிகாரத்தை சிலுவையில உண்டு பண்ணார்னா, வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போவது மாத்திரம் அல்ல, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து வியாதி, சாபம், தரித்திரம், குறைவு, தோல்வி இவைகளில் இருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்காக அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது. அந்த பரிகாரத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் ஒரே பலியினாலே என்றென்றுமாய் பூரணப்படுத்தி விட்டார். எதை பூரணப்படுத்தின? பாவம் நீங்கி நீதிமானான பூரண மாத்திரமா? சரீர சுகத்தையும் சேர்த்து அங்கு சொல்லுகிறது. சரீர சுகத்திலே நம்மை பூரணமாக்கி விட்டார். பூரணமாக்கின பிறகு சுகமாக்குவது தேவ சித்தமா? சித்தம் இருந்தால் சுத்தமாக்கும் ஜெபம் பண்ணுவியா? என்னங்க இது? தேவ சித்தம் கேட்கறதுக்கு கூட இடம் இல்ல. இதுக்கு நான் தகுதியா? எனக்கு ஏதாவது தடங்கள் இருக்கா சுகம் பெறாதற்கு? கேள்வியே இல்ல. நீ நன்மை தீமை செய்வதற்கு முன்பாகவே, நீ உலகத்துல பிறந்தாதானா நல்லது கெட்டது செய்ய முடியும். ஆனா அதற்கு முன்பாகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல வியாதியும் நீக்கப்பட்டது. அப்ப எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். என்ன? ஏற்கனவே நான் பாவங்கள் நீக்கப்பட்டவன். பிறக்கிறதுக்கு முன்னாடிங்க, ஏற்கனவே வியாதி படுவதற்கு முன்பாக நான் சுகமாக்கப்பட்டவன். ஆனா வியாதி வந்த பிறகு நமக்கு இந்த கேள்வி, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் சுகமாக்கல? இன்னார சுகமாக்கினான்னு கேள்விப்படுறேனே. ஐயா, உன்னையும் அவனையும் ஒரே நேரத்துல சுகமாக்கிட்டாரு. எப்படி அன்னைக்கு நான் ஆண்டவரை கேட்கிறேன், அவனை சுகமாக்குனீங்க, என்ன சுகமாக்கலையேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னையும் அவன் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருடைய வியாதிகளை நான் சுமந்துட்டேன். ஆனா அதை காண்கிற பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான் வரல. இதுதான் காரணம்ன்றாரு. நீங்க மத்தேயு 13 அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவர் அதை தெளிவா சொல்றாரு. ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சுமந்தோம், சில பேர் சுகம் பெறாங்க, சில பேர் சுகம் பெறல. அது என்னை சார்ந்ததல்ல. அவர் சிலரை சுகமாக்குவார், சிலரை சுகமாக்க மாட்டான்னு சொல்வது பிசாசின் சுகம். அவர் எல்லாரையும் ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். அவர் சுகமாக்காத ஒரு நபர் என்று உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சுகமாக்கி விட்டார். பரிகாரம் மரணம் அதை நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஒரு சத்தியத்தை அறிந்தோமானால் தொடர்ந்து சுகத்தில் தான் வாழ்வோம். சுகத்தில் வாழ்வது மாத்திரமல்ல, அங்க 8:16 சொல்லிட்டு 17 சொல்றாருல, 16 இயேசு எல்லாரையும் சுகமாக்கினார். அவர் வியாதி இல்லாமல் வாழ்ந்தது மாத்திரமல்ல. அப்போ அதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிறார் 17. ரோமர் 8:17 வாங்க, அப்புறம் 15 இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதை திரும்பவும் நான் வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றார் பாருங்க. 16 பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். தம் வார்த்தையினாலே ஆவிகளை துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கன் சொன்னது, உரைத்தது, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நிறைவேறும்படி. அப்போ நான் வியாதி இல்லாமல், நீங்க வியாதி இல்லாமல் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு சுகமாக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கன் கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்ய போகிறார் என்று அவர் செய்வதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான். அப்ப யோசித்து பாருங்க, அது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அது நிறைவேறின உண்மை. அதை நாம் அறிந்தோமானால் தொடர்ந்து வியாதி இல்லாத வாழ்க்கையில் வாழுவோம். வியாதியை எளிதாய் மேற்கொள்வோம்.
மற்றவர்களையும் சுகம், அது ரெண்டுக்குமே அந்த காரணம். அதனாலதான் அந்த ரெண்டு கேள்வியும் போட்டிருந்தேன். உங்களுக்கு அந்த சத்தியத்தை இன்று சொல்ல போகிறபடினால தொடர்ந்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீர்களா? மற்றவர்களை சுகமாக்கும் ஊழியத்தை செய்கிறீர்களா? இதற்கு தேவையானதெல்லாம், நான் எவ்வளவு நாள் ஃபாஸ்ட் பண்ணணும்? ஒண்ணு வேண்டாம். நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஏன்? நீ பொறக்கறதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை செய்து முடிச்சிட்டாரு. நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே வைக்கல அவரு. அப்ப எனக்கு என்னதான் வேலை? விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் 16:16 இருந்து 20 வரைக்கும் சொல்றாரு. சொல்லிட்டு 20ஆம் வசனம் என்ன பண்ணாரு? அவர்கள் எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்கள் பிரசங்கித்த வார்த்தையை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார். அவ்வளவுதான் சொல்றாரு. யோசித்து பாருங்க. விசுவாசம் ஒண்ணுதான் சொல்றாரு. அங்க யோவான் 14:12 விசுவாசம் ஒண்ணுதான் சொல்றாரு. அப்போ இந்த விசுவாசத்துக்கு தேவையெல்லாம் 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ற நேரம் ஆயிடுச்சு. முப்பிரி நூல் சீக்கிரத்துல ஆறாதுன்றான். பிரசங்கி தானே, பிரசங்கியுடைய இதுல நம்ம பார்க்கலாம். அந்த முப்புரி நூலை நான் சொல்றேன். முப்புரினா 3 காரியங்கள் முக்கியம். வியாதி இல்லாமல் வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு சுகத்தை செய்வதற்கும் இந்த 3 முக்கியம். என்னது? முதல்ல வாட் வி ஆர் ஹியரிங், அததான் ஆண்டவர் அங்க 13ல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த 13 நான் எடுத்தேன், படிக்காம விட்டுட்டேன். 13, 15 எடுங்க. அதை படிச்சுட்டு நான் இங்க வரேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இருதயங்கள் கொழுத்திருக்கிறது, காதாரம் மந்தமாய் கேட்கிறார்கள், கண்களை மூடிக்கொண்டார்கள். அப்போ சுகமாகாமல் இருப்பதற்கு காரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக டண்டீல் நடந்து முடிந்த சத்தியம். இட்ஸ் a done deal. இனி செய்வதற்கு அங்கு ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் சுகத்துல வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஏன் வாழலனா, காது கேட்கிற மாதிரி இல்ல, கண்ணு பார்க்கிற மாதிரி இல்ல, இருதயம் என்ன ஆயிடுச்சான்? ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி கொழுத்து இருக்கிறது. ஹார்டன்ட். தேவனுடைய வார்த்தை உள்ள போக முடியல, தேவ சத்தத்தை கேட்க முடியல. நான் சொன்னல அன்னைக்கு, நான் பைல்ஸ்ல அந்த சத்தத்தை கேட்ட அந்த வினாடியில சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் அறிகுறியை நான் பார்க்கவே இல்லை. ஏன்? அந்த வெளிச்சம், நான் அவருடைய பிள்ளை என்று ஆவியானவர் என் ஆவியோடு சாட்சி கொடுத்தாரே, அதே ஆவியானவர் என் இருதயத்துல சாட்சி கொடுக்கிறாரு. நீ பைல்ஸ்ல இருந்து சுகமாகிட்டார். எப்படி காணாமல் என் ரட்சிப்பை நான் விசுவாசித்தனோ, அதே காணாமல் என் சுகத்தை. ஏன்? அது ஆவியானவர் செய்கிறது. இட்ஸ் நாட் மை ஜாப் அட் ஆல். என்னுடைய ஜாப் என்ன? இந்த வார்த்தை, அதை தான் சொன்னேன். இந்த முப்புரி நூல் என்று ஒன்னு ஹியரிங், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். மார்க் 4:25 சொல்றாரு. அங்க திருப்பியும் 8:19 சொல்லுவா. லூக்கா 8:19 நினைக்கிறேன், இல்ல 8:16 சொல்லுவாரு. நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். எதை கேட்கிறீங்க, எப்படி கேட்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதுதான் முப்பரி நூல்ல முதல் நூல். ஜஸ்ட் செக் அப். நீங்கள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஜஸ்ட் செக் அப் வாட் யூ ஆர் ஹியரிங். நீங்க எதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? தேவ சத்தத்தையா, உலக சத்தத்தையா? எதை நீங்கள் அதிகமாய் கேட்கிறீர்கள்? எப்படி கேட்கிறீர்கள்? அத ஆசையோடு நாடி தேடி கேட்கிறீங்களா? கேட்கலன்னா என்ன பண்ணுவார்னு சொல்லி அங்க தெசலோனிக்கே நிருபத்துக்கு வாங்க. அங்க தெசலோனிக்கே நிருபத்து 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லுவாரு. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கெட்டு பொருளுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை, அதை தான் நான் சொல்ல வந்தது. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால், வேத வசனத்தின் மேல ஒரு அன்பு செலுத்துவதை அங்கீகரிக்கவில்லை.
அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் எனவா சகலவித வஞ்சகத்தாலும் பிசாசின் பொய்யினால வியாதியோடு இருக்கிற என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? சத்திய வசனத்தின் மேல அன்பு இல்ல, சத்தியத்தின் மேல அன்பு இல்ல. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், இங்க 13:15 சொன்னதுதான் இங்கேயும் சொல்றாரு, அநீதியில் பிரிய. அப்ப பாருங்க, அநீதினா பொய், மாயை. பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனுக்கு அனுப்புவார். ஒரே காரணம் தான் சொல்றாருங்க, சத்திய வசனத்தின் மேல ஆசை இல்ல, அன்பு இல்ல. They are not lover of God's word. தேவ வசனத்தின் மேல அன்பு இருந்துச்சுன்னா சத்தம் கேட்பது நிச்சயம். ஆனா அவங்க அன்பெல்லாம், அவங்க எதை கேட்கிறாங்க, எவ்வளவு நேரம் கேட்கிறாங்க, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எதன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்கிறது. 1000 காரியம் சொல்லலாம் நீங்க, ஆனா சங்கீதக்காரன் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டவன், அவனுக்கு நேரம் இருக்கணும், உங்களுக்கு எனக்கு என்ன, அதுக்கு மேல பெரிய வேலையா? சில பேர் எங்க வேலை பலூன் சொல்லுவாங்க, குடும்ப பலூன் சொல்லுவாங்க. ஐயா, அதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், இந்த வேத வசனத்தின் மேல எனக்கு ஒரு பிரியம் இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன்றான். அப்படிதானே? 119 சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், அதுல மேல மட்டும் எனக்கு ஒரு பிரியம் இல்லை, நான் எடுத்துருங்க. அதை நான் வாசன அந்த ஒரு வசனத்தையும், டைம் ஓடுது ஆனாலும் அது ரொம்ப முக்கியமான வசனால நான் எடுத்து வாசிக்கிறேன். 119 சங்கீதத்துல அவர் சொல்லுவாத பார்க்கலாம். ஆ 92 வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறான். அங்க 27 சங்கீதம் 13 வசனத்துல என்ன சொல்லுவான், நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன்றான். ஆனா அவன் விசுவாசியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேத வசனம் மனமகிழ்ச்சியா இல்ல. ஆனா சங்கீதக்காரனுக்கு வேத வசனம் மனமகிழ்ச்சியா இருந்தனால அவன் கெட்டும் போல, துக்கத்துல ஆழ்ந்தும் போல. எல்லாமே இதுலதான் இருக்கு. வேத வசனம் கேட்கறதுல எவ்வளவு ஆவலாய் இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு, ஆனா இதுக்கு நேரம் கொடுக்க மாட்டான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றாரு 3 முக்கியமான காரியம். நீங்கள் எதை கேட்கிறீர்கள், எதை கேட்கிறீர்களோ அதை தான் பார்ப்பீர்கள். அதுதான் சொல்றாரு. 2வது, நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தான் இருதயத்துல பார்ப்பீங்க. வியாதி வியாதி வியாதின்னு கேட்டுக்கொண்டிருந்தா வியாதியை தான் பார்ப்பீங்க. இறுதியில உங்களை வியாதி உள்ளவனா பார்ப்பீங்க. அப்போ பேசுகிறது 3வது, எதை பேசு. இந்த 33 தான். எதை கேட்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், எதை பேசுகிறீர்கள், இதுவே உங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் செய்து விட்டார். இப்பொழுது அதை தெரிந்தெடுத்து வாழ்வது அவரை சார்ந்தது அல்ல. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பரிபூரண ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன் வழிவிட்டு போறவங்களா நம்ம இருக்கோம். ஆண்டவர் மேல பழிய போட்டுறோம். ஆண்டவர் சுகமாக்கல, ஆண்டவர் அவங்களை கொன்னுட்டாரு, ஆண்டவர் அவங்களுக்கு வியாதி கொடுத்துட்டாரு. சுத்த பொய். பிசாசானவன் சொன்ன பொய்யை நம்ம சொல்லி கொண்டு அலைகிறோம். என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்சபாதம் இல்லாத தேவன் எல்லாருக்கும் பாவத்தை மன்னித்த மாதிரி எல்லாருடைய வியாதி நீக்கி சுகமாக்கிட்டாரு. விசுவாசித்தவர்களே பாக்கியவான். அது விசுவாசித்த பொழுது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் செய்த பரிகாரம் மரண உயிர்த்தெழுதலினால் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். விசுவாசிக்க தவறுகிறோம். காரணம் என்ன? கேட்பதிலே தவறு. மந்தமாய் கேட்டார்கள், காணாதபடி கண்களை மூடிக்கொண்டார்கள். ஏன்? மண்ட குப்பை கேட்டதெல்லாம் போயில இருதயத்துல இருக்கு. வியாதி 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 வியாதியை கேட்டுக்கொண்டே இருந்தா வியாதி தான் இருதயத்தில் இருக்கும். உங்க இருதயத்தின் படம் வியாதி உள்ளவனா தான் இருப்பான். ஒரு மனிதன் தன் இருதயத்தில் எப்படி தன்னை பார்க்கிறானோ அப்படிதான் வாழ்வான். அவன் வியாதி உள்ளவனா, குறைவு உள்ளவனா,
ஒண்ணுமே இல்லாதவனா தன்னை பார்த்தானா அப்படிதான். அப்போ உங்க இருதய பார்வையை மாற்ற வேண்டுமானா நீங்க கேட்கிறத மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனும் மரணமும் வியாதியும் சுகமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நாவல அந்த வார்த்தை வரணும்னா இருதயத்துல அந்த படம் இருக்கணும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:30-34 சொல்றாரு. அப்போ இருதயத்துல படம் வேணும்னா கேட்கிறது. மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. பேசுவது, கேட்பது, பார்ப்பது, பேசுவது. அப்போ நாம் எதை கேட்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய பரிகார மரணத்தை கேட்பதில் கவனம் செலுத்துகிறோமா? மற்ற இதை செய்யாதே அல்லது உலக காரியங்கள், மற்ற காரியங்கள் மேல நம்முடைய பாடம் இருந்தா, இருதயத்தின் படம் எதில் நாம் நேரம் செலவழிக்கிறோமோ அந்த படம் தான் இருக்கும். வேற படம் இருக்காது. ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டே நான் இருந்தேன்னா என் இருதயத்துல அந்த படம் தான் இருக்கும். அதை படுத்தாலும் எழும்பினாலும் அந்த நினைவு ஓடும். ஆனா வேதத்தையே நான் பார்த்து கொண்டு பரிகார மரணத்தையே பார்த்து கொண்டிருந்தா அதுதான் என் இருதயத்துல ஓடும். வியாதியே பார்த்து கொண்டிருந்தா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டையும், பிளட் ரிப்போர்ட்டையும், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையும், ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்து நான் திரும்ப திரும்ப என் சாட்சியை சொல்ல இஷ்டப்படல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுதான் இருதயத்தின் படமாகும். நீங்க எதை பார்க்கிறீங்களோ இருதயத்துல அதை தான் நீங்க பேசுவீங்க. நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் காது கேட்க நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அங்க என்ன ஆகும் 14:28 சொல்லுது போல இங்க மார்க் 11:23 சொல்றாரு, நீ சொன்னபடியே ஆகும். காரணம் என்னங்க? அதுதானே உங்க இருதயத்தின் படம். அதுதானே உங்க விசுவாசம். ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி இந்த இருதயத்தில் நினைக்கிறானோ அப்படிதானே வாழ்வான். அப்ப இருதயத்துல படத்தை மாத்தினாதானே நீ சரியான நினைவு வர முடியும், சரியான வார்த்தை பேச முடியும், அப்படி வாழ முடியும். அப்ப அந்த இருதய படத்தை மாத்தணும்னா நீ கேட்கிறதும் பார்க்கிறதும் என்ன தேவனுடைய வார்த்தையா, பரிகாரத்தை குறித்து சொல்லுகிறாரே அதை நீ பார்க்கிறியா? அதுதான் கேள்வி. இந்த மூணை நம்ம உறுதியா இருந்தோம்னா, பரிகார மரணத்தினால எனக்கு வந்ததை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் வேற எதுவுமே தேவையில்லைங்க. நிச்சயமாக வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வோம். வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவோம். ஏன்? அவருடைய மரணத்தினாலே வியாதியின் கூரை உடைத்து விட்டார். வியாதியே உன் கூரெங்கேன்னு கேட்கிறார். ஏன்? பாவத்தின் கூர் நீக்கப்பட்டது. பாவத்தின் விளைவாய் வந்த வியாதி. பாவம் நீக்கப்பட்ட பொழுது வியாதியும் நீக்கப்பட்டது. ஆனா கேட்கிறது எதை கேட்கிறாய்? எது உன் இருதயத்தின் படம்? எது உன் வாயிலே வார்கிற வார்த்தை? அதுவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே ஒரு சத்தியம்தான் எங்களுக்கு தேவைன்றீங்க ஆண்டவரே. அது உம்முடைய பரிகார மரணம். சிலுவையிலே நீங்க எங்களுக்கு செய்ததை எங்கள் பதிலாளாக நாங்க பாவிகளாய், துரோகிகளாய், துன்மார்க்கராய், சத்துருக்களாய் இருக்கையில் எங்க மீது அன்பு வைத்து சிலுவையிலே நீர் உம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து எங்களை பாவத்தில் இருந்து மாத்திரம் அல்ல, பாவத்தின் விளைவுகளாகிய சகல தண்டனைகளிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய கீழ்ப்படுதலினால் வந்த நீதியின் விளைவாகிய சகல நன்மைகளையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்ததை நாங்கள் அறிந்து புரிந்து விசுவாசித்து அதன்படி வாழ ஆவியானவர் எங்களுக்கு அந்த வேத வசனத்தின் மேலே தனியாத அன்பு, பசி, ஆசை, பசியை உண்டு பண்ண நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுது நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் சுகமானார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் வியாதி இருக்க முடியாது. அவர்கள் வியாதியோடு வாழ முடியாது. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லுகிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்கினீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.